முதல்ல ஒரு 3 படத்துல நான் ஹீரோவா நடிச்சேன். அந்த 3 படம் எனக்கு ஓடலன்னு விஜயகாந்த் மார்க்கெட் இல்ல, விஜயகாந்த் சரியில்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. அதே ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கொண்டு சில தயாரிப்பாளர் வந்தாங்க. சார் வில்லனா நடிக்கிறேன்னா நடிக்கலன்னு. அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் வந்தார், கதாநாயகன் நடிகன். அப்ப விநியோகஸ்தர்கள்லாம் முதல்ல வேணான்ட்டாங்க. இல்லைங்க ஒரு மார்க்கெட் இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப இன்னொரு தயாரிப்பாளர் வந்தாரு, நீங்க நடிக்கிறீங்களா எங்க படத்துல? தயவு செய்து நான் நடிக்க தயார். உங்க தயாரிப்பாளர்கிட்ட நீங்க போய் தெளிவா போய் கேட்டுவாங்க, நான் நடிக்கலாமா வேண்டாமாங்கிற மூலம் முடிவு பண்ணிட்டு வாங்க. நான் சும்மா தான் இருக்கேன், படம் இல்லாம இருக்கேன், நீங்க வாங்க அப்படின்னு. அப்புறம் திரும்ப போயிட்டு வந்துட்டு இல்ல முடியாண்டா, இதைத்தான் நான் முதலே சொன்னி, சும்மா சும்மா என்னை கேட்டு நான் ஏதோ ஒரு சந்தோஷ கனவுல உட்காந்துக்கிட்டு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறத விட முடியும். ஏன்னா நான் தெளிவா இருக்கிறேன், மார்க்கெட்டில் வரும்போது பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு சட்டமுறை இருட்டறிஞரை படம் தான் ஒரு மாற்றாக அமைஞ்சது. அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு 18 படத்துக்கு அப்புறம் திரும்ப 2 வருடம் எனக்கு மார்க்கெட் கிடையாது. அப்பயும் ஏளனங்கள் என்னென்னமோ பேசப்பட்டது. இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் இது மாதிரி வருவாங்க தயாரிப்பாளர், நான் விநியோகஸ்தர்கிட்ட பேசிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தினால எனக்கு கிடைச்ச படம் சாட்சி. அந்த படம் தான் எனக்கு பெரிய மாற்று தான் அமைஞ்சது. ஆக அதுக்கப்புறம் சினிமாவில் வந்தாலும் பலவித எதிர்ப்புகளை சந்திச்சு 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 வர்றதுக்குள்ளேயும் போதும் போதுன்னு. ஏன்னா மிகப்பெரிய கதாநாயகர்கள் மத்தியில் நான் போராடி வரணும். நிறம் ஒரு காரணம், அவங்களுக்கு பல கதாநாயகர்கள் நடிக்க மாட்டேங்கிற ஒரு காரணம். இதையெல்லாம் மீறி வரணும். அந்த நேரத்தில் ஈஸ்ட்மேன் கலர், ஹியூஜி கலர் அப்படின்னா பெரிய கதாநாயகர்களுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. என்னை வச்சு எடுக்கும்போது ஆர்வ கலர்ல தான் எடுப்பாங்க. இதையெல்லாம் தாங்கி கொண்டு நான் நடிச்ச படங்கள் எத்தனையோ. ஆனா அந்த நேரத்தில் எனக்கு பெரிய கம்பெனி வரலையேங்கிற ஆதங்கங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். பெரிய கம்பெனி வரும்போது வரட்டும், நம்மளுக்கு படங்கள் வந்தா போது நடிப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள்ல தான் நான் தொடர்ந்து போய்கிட்டு இருந்தேன்.